இன்னைக்கு அதிகமாக உங்களோடு நான் ஃபோக்கஸ் பண்ணி பேச விரும்புகிறது என்னன்னு சொன்னால், த பர்பஸ் ஆஃப் ஹையஸ்ட் காலிங். அதாவது தேவன் உயர்ந்த அழைப்பை நம்ம கொடுத்துருக்கார், அதற்கான நோக்கத்தை கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். அதில் முதல் பாயிண்ட், we are called by God's grace. My first point is from there, we are called by God's grace. It shows our identity is not based on who we are. Our identity is based on what Christ has done for us. நம்முடைய அடையாளம் என்பது நான் என்ன செய்கிறேன், நான் எப்படிப்பட்டவன், நான் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் எனக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்றத பார்த்து கர்த்தர் நம்மளை அழைக்கல. அவர் நம்ம கொடுத்திருக்கிற அழைப்பு கிருபையினால் உண்டானது. அதாவது 9ஆம் வசனம் சொல்லுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆச்சரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாய் இருக்கிறீர்கள். தேவன் நம் ஒவ்வொருவரையும் விசேஷமாய் மகிமையான அவருடைய அழைப்பில் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிற்கு பிரதான நோக்கம் இருக்கிறது. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு மேலானது, உன்னதமானது. அந்த உன்னத அழைப்பு காரணத்தோடு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கள் திருவசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஜென்டைல்ஸ் தேவன் நம்மை விலையேற பெற்ற அழைப்பை நம்ம கொடுத்துருக்க. எனக்கு தமிழில் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவர் அந்த அழைப்பை எப்படி பேசுகிறாருன்னா, வெறும் அழைப்போண்டி கொடுக்கல, அந்த அழைப்பை கொடுத்து அந்த இடத்திற்கு அவர் கொண்டு வர செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அழைப்பு இந்த பூமியில எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரிடத்தில் வாருங்கள். நிறைய பேருக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்படுதா இல்லையா? ஆனா எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் வருகிறது இல்லை. அப்படிதான் இந்த வசனம், அவர் வர வளைச்சிருக்கிறாரு. இந்த தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அழைத்தது மாத்திரமல்ல, என்ன வர வளைச்சும் இருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்விடேஷன் கொடுக்குற இடத்துக்குலாம் நம்ம போறது இல்லை. தேவன் இன்விடேஷன் கொடுத்தாரு. கொடுத்தது மாத்திரம் இல்லை, நம்ம இங்க வரவும் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா எல்லாருக்கும் இன்விடேஷன் போச்சு. ஆனா எல்லாரையும் தேவன் வர வைக்கல. உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டதினாலே அவர் வர வச்சிருக்கார். ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் அவர்கள் அல்ல, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. வெறும் அழைப்பை ஒண்டி கொடுக்கல, எல்லாருக்கும் அழைப்பை கொடுத்தார். அந்த அழைப்பை கொடுத்து உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டதினாலே அவருடைய மந்தையில அவரே உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. God so loved the world. தேவன் இந்த முழு உலகத்தை நேசித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் வரும் உங்களை ஒண்டி என்ன ஒண்டி நேசிக்கல. God so loved the world. தேவன் முழு உலகத்தை நேசித்தார். கொஞ்சம் கவனிங்க. ஆனால் அவரை நம்புகிறவர்கள், அவரிடத்தில் வருகிறவர்கள், தேவன் ஓப்பனா எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தார். ஆனா அவரை நம்புகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் அவரிடத்திலே கூட்டி சேர்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நிறைய நேரத்தில் நம்ம தேவன் பட்சபாதம் உள்ளவர் போல் நம்ம பார்க்கிறோம். இல்ல, எல்லாருக்கும் அவர் இன்விடேஷன் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் அவரிடத்தில் வர்றதற்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? விரித்த கரமா இருக்கிறார். கம் எவ்ரிஒன் கம் அப்படின்னு தான் கூப்பிடுறார். ஆனா யாருக்கு இது கேட்குதுன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. ஆமென். தேவன் உங்களை என்ன தெரிந்து கொள்றதுக்கு என்னங்க பண்ணீங்க சொல்லுங்க? ஒண்ணுமே பண்ணல. இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இந்த உலகம் துவங்குவதற்கு முன்னாடி கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாடி உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையா இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென்.
Gospel of John chapter 15 verse 16 says that நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நேச்சுரலா என்ன வரும்னா வாயிலிருந்து குறை வண்டி தான் வரும். நேச்சுரலா இயற்கையா பெருமையா பேசும். இயற்கையா நமக்கு தவறான காரியங்கள் தானா வரும். ஆனா கர்த்தருடைய காரியங்களை செய்யணும்னு சொன்னா நம்மளுடைய மனசுக்கு என்ன பண்ணணும்? கமாண்ட் கொடுக்கணும். ஓகே, நீ தப்பா யோசிக்கிற, நீ சரியா யோசி. நீ பெருமையா யோசிக்கிற, நீ தாழ்மையா யோசின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மாம்சத்திற்கு ஆவியில கமாண்ட் பண்ணாதான் அது வரும். நேச்சுரலா வராது. ஆமென். அல்லேலூயா. உங்க கிராமத்துல, உங்க சிட்டியில, உங்க ஸ்டேட்ல, உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்பது மேலானதாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? அல்லேலூயா. தேவ கிருபையே இது தேவனால் உண்டானதாக இருக்கிறது. அப்போ அதற்கு நாம் தொடர்ந்து நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நம்புறோம்னு சொன்னா, நம்ம செய்யற நல்ல காரியங்கள் மூலமாக நாம் தேவனிடத்தில் கிட்டி சேரலாம். அப்படி பைபிள் சொல்லல. நாம் தொடர்ந்து விசுவாச வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக நாம் தேவனிடத்தில் கிட்டி சேரலாம். ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் எப்படியாவது என்னுடைய நற்குணத்தை வெளிப்படுத்தி நான் நல்லவன் என்று காட்டி நான் என்ன பண்ணுவேன்? தேவனுடைய மந்தையில சேர்ந்து தேவனுடைய வழியில நடக்கிறதற்கு என்னை நான் என்ன பண்ணுவேன்? வருத்தி கொள்வேன். என்ன நான் என்ன பண்ணுவேன்? வருத்தி நான் அந்த லைன்ல வருவேன்னு சொன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஆமென். அல்லேலூயா. பாசிபிள் வே என்ன தெரியுமா? எவ்ரிடே we live by faith. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து ஆண்டவரை நம்புவதன் மூலமாக தேவனுடைய வழியில நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். God did not call us because we are worthy. God called us because He is gracious. He is kind. He is merciful. தேவன் நம்மை அழைத்ததற்கு நோக்கம், நம்மை வேர்பிரித்ததற்கு நோக்கம், நம்மை தெரிந்து கொண்டது நோக்கம் நாம் தகுதியுள்ளவர்களாய் இருந்ததினால் அல்ல, அவர் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராய் நம்மீது அவர் இருந்ததினாலே கர்த்தரனை தேடி வந்தார். அல்லேலூயா. அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனால் நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். ஆமென். அல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், உங்க பிரச்சனைக்கான தீர்வு நீங்க ஜெபிச்ச உடனே உங்க பணம் வந்தா பண பிரச்சனை மாறிடும் நினைக்காதீங்க. பிரதர், உங்க பிள்ளைங்க படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் ஆனா உங்க பிரச்சனை தீரணும்னு நினைச்சிடாதீங்க. இந்த பிரச்சனைக்கு முடிவே இருக்காது. ஆமென். தேவன் நமக்கு விலையேற பெற்ற கிருபையை நம்ம கொடுத்து நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது, we are called to represent the king. தேவன் ராஜாதி ராஜாவை வெளிப்படுத்த நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதே வசனம் சொல்லுகிறது, ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தரை அழைத்திருக்கிறார். என்னுடைய அடையாளம், நான் இந்த வாழ்க்கைக்கு தகுதியற்றவன், திருமண உறவுக்கு தகுதியற்றவன், இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு தகுதியற்றவன், இந்த வேலை செய்வதற்கு நான் தகுதியற்றவன், இந்த பணம், இந்த பொருள், எனக்கு இருக்கிற இந்த வசதி வாய்ப்பு, இது எதற்குமே எனக்கு தகுதி இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஆமென். அது என்னுடைய அடையாளம். நான் தேவனுடைய பிள்ளை என்கின்ற அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய நிலை என்ன என்பதை கர்த்தர் நமக்கு சொல்றார். உங்க நிலை என்ன சிஸ்டர்? படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறீங்களா? ஒருவேளை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கான தகுதியோ அதற்கான ஞானமோ இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? அது உங்களுடைய அடையாளம் அல்ல. உங்களுடைய அடையாளம், உங்களுடைய நிலை, உங்களுடைய ஸ்தானம் ராஜாதி ராஜாவை வெளிப்படுத்துகிற, ராஜாதி ராஜாவை உயர்த்துகிற ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். பைபிள் சொல்லுது ராயல் priesthood. அப்படின்னா தமிழ்ல ராஜாதி ராஜாவினுடைய ஆசாரிய கூட்டமாய் நாம் இருக்கிறோம். ஆமென்.
ரெவலேஷன்ல வெளிப்படுத்தல் விசேஷத்துல 1:6 சொல்லுகிறது, மேட் அஸ் கிங்டம் priestly to his God. அப்படின்னா தேவன் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாக ராயல் பிரீஸ்ட்ஹுட்டா நம்மளை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் எழுதின புத்தகம் 5:20 2 Corinthians chapter 5 verse 20 says, நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு மத்தியஸ்தர்களாக இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, மத்தியஸ்தர்கள். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, we are ambassador of God. Amen. Hallelujah. Hallelujah. அப்படின்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லி பிரதிநிதிகளை என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம ஊர்ல இருந்து ஒரு அம்பாசிடரை, மத்தியஸ்தரை வேற நாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அப்போ அந்த நாட்டில் அந்த அம்பாசிடர் மத்தியஸ்தர்கள் நம்ம நாட்டுக்கு சார்பாக அவங்க போயிருக்கும்போது அவங்க பேசுறது ரொம்ப முக்கியம், அவங்க பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியம், அவங்க நடந்து கொள்ளுகிற விதங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்கள பிரதிபலிக்கல, அவங்களோட நாட்டை, அவங்களுடைய பண்பாடை, அந்த நாட்டினுடைய தரத்தை அந்த அம்பாசிடர் மற்ற நாடுகளில் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அதுபோல நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டு அவருடைய மத்தியஸ்தர்களாக கர்த்தர் நம்மை அனுப்பி வச்சிருக்கார். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா, கேக்குதா? அப்போ நீங்க உங்க குடும்பத்தை வெளிப்படுத்துறதுக்காக இந்த வாழ்க்கை வாழல, உங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்த இந்த இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக, அவருடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துவதற்காக. நீங்க பேசுற பேச்சு ரொம்ப முக்கியம், நீங்க நடக்க ரொம்ப முக்கியம், நீங்க வாழ்ற வாழ்க்கை ரொம்ப முக்கியம், நீங்க தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன செய்கிறோமோ, என்ன பண்றோமோ அதுல தேவனை வெளிப்படுத்துவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படின்னா நான் பேசுகிற வார்த்தையும் நான் செயல்படுகிற செயலும் இந்த வாரத்தில், கடந்த வாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆமென். தேவன் அவருடைய மகிமையை சொல்லும்படி கர்த்தர் நம்மை அழைச்சிருக்காரு. அதுதான் நம் வாழ்க்கைக்கான நோக்கம். ஆமென். அப்போ நீங்க கேட்கலாம், கர்த்தர் அழைச்சிருக்காரு, அப்ப அந்த அழைப்பிற்கான நோக்கம் என்ன? இந்த உலகத்துல என்ன அழைச்சதுக்கு நோக்கம் என்ன? நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்தவங்களை சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போறாங்க. இப்போ உங்களை ஒரு இடத்துக்கு அழைச்சிருக்காங்கன்னா அது ஒரு காரணத்துக்காக அழைச்சிருப்பாங்க. அப்போ அந்த அழைச்சிட்டு இருக்க இடத்துல போயிட்டு அந்த காரணத்தை நீங்க போய் செய்யாம இருந்தீங்கன்னா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென். அதுபோல தேவன் இந்த பூமியில உங்களை உண்டாக்குனதற்கு, உங்களை தெரிந்து கொண்டதற்கு, உங்களை அழைச்சதற்கு ஒரே ஒரு பிரதான நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்ன சொன்னா, தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஆமென். மற்ற எல்லாம் நல்லா செய்வோம், அதுக்கு கூப்பிடலனா கூட அதை போய் செய்வோம். ஆனா கர்த்தர் நம்ம அழைச்சதனுடைய நோக்கத்தை செய்ய கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கார். சங்கீதம் 96:3 Heavens declare his glory among the nation. அதுக்கப்புறமா திருப்பி மத்தேயு சுவிசேஷம் 5:16 Let your light shine before others. உங்களுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். நீங்க என்ன வேலை செஞ்சாலும், நீங்க எங்க போனாலும், நீங்க என்ன நடந்தாலும், என்ன எல்லாம் செஞ்சாலும் உங்களுடைய வெளிச்சம் மற்றொரு மத்தியில பிரகாசிக்க கர்த்தர் அழைச்சிருக்காரு. உங்க பிள்ளைங்க கர்த்தருக்காக பிரகாசிக்கணும், உங்க திருமண உறவு கர்த்தருக்காக பிரகாசிக்கணும், நீங்க வாழ்ற வாழ்க்கை கர்த்தருக்காக பிரகாசிக்கணும். அதுதான் கிறிஸ்தவன், அதுதான் தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் கர்த்தர் தேர்ந்தெடுப்பு. நீங்க உண்மையா கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா இருப்பீர்களானால் உங்களுடைய முக்கியத்துவம் நீங்கள் உண்மையா புரிஞ்சு கொள்றது எப்படி இருக்கும்னா, மை ஹார்ட் பீட்ஸ் பிலாங்ஸ் டு காட். என்னுடைய இதய துடிப்பு தேவனுக்கு உரியது. ஆமென். என் பிள்ளைகள் உயிர் வாழ்றாங்க, இன்னைக்கு நான் உயிர் வாழ்கிறேன், ஆனால் அது கர்த்தரின் நோக்கத்திற்காக வச்சிருக்காருன்ற ஒரு தெளிவு எனக்குள்ளாக உண்டாகும்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்ன அழைச்சிருக்கார்? அதுக்கான நோக்கம் இருக்கு. ஆமென். அப்போ நம்ம மற்றவர்கள் மத்தியில இந்த இயேசுவை வெளிப்படுத்த கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். உண்மையா இந்த சுவிசேஷம் என்னை மாற்றி இருக்குன்னா, எப்பயுமே இந்த சுவிசேஷத்தை நான் பேசிட்டே இருப்பேன். அதை நான் ஒருபோதும் ஒரு நாளை விட மாட்டாங்க. அதாவது தேவன் நம்ம வெறும் பரலோகத்துக்கு போக வேண்டி அழைக்கல. அவர் இந்த பூமியில வாழும்போது நான் எவ்வளவு நல்லவர் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். How is my life points others to God and goodness? என் வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை ஆண்டோடைய நன்மையை மற்றவர்களுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறது? இதெல்லாம் கேட்கும்போது, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு 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 உயிரற்ற, ஒரு ஜீவனற்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் புத்தகம் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 அதிகாரம் Book of Acts chapter 1 verse 8. You will be my witnesses. You will be my witnesses. தேவன் நம்ம அவருடைய சாட்சியா இருப்பதற்கு நம்ம அழைச்சிருக்கிறார். ஆமென். Then the fourth one, we are called out of darkness into light. தேவன் நம்ம அந்தகார இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆமென். It shows the testimony. It's our testimony. Everyone has a testimony. We were lived in the darkness and God brought us into light. நான் ஒரு நாள்ல இருள்ல இருந்தேன், கர்த்தர் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். இதுதானே எல்லாருடைய சாட்சி. ஆமென். உங்க சாட்சி என்னங்க? ஆண்டவர் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க சாட்சி என்னங்க? நான் இருளில் இருந்தேன், கண் தெரியாமல் இருந்தேன், குருடா இருந்தேன், என்னை கர்த்தர் என்ன பண்ணாரு? வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஃபுல்லா இருட்டா இருக்கு. அந்த இருட்டில் எங்க போகணும்னு தெரியல. உங்களுக்கு முன்னாடி பள்ளம் இருக்கா, மேடு இருக்கா, இல்லைன்னா விஷ பூச்சிகள் இருக்கான்னு கூட தெரியல. டக்குன்னு ஒரு வெளிச்சம் வருது. அப்ப அந்த வெளிச்சம் வந்த உடனே உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கு? விஷப்பூச்சி இருக்கா, பள்ளம் இருக்கா? ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது? அந்த வெளிச்சம் உங்களை நடத்த ஆரம்பிக்குது. அந்த போல நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பதாக நான் இருளில் இருந்தேன், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் வந்தார். ஆமென். எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க? அல்லேலூயா. என் கணவரோடு என்னால் வாழ முடியல, என் பிள்ளைகளோடு என்னால் வாழ முடியல, இந்த பூமியில் என்னால் வாழ முடியல, இந்த வாழ்க்கை போதும் என்று சொல்லி எத்தனையோ பேர் வேதனையில, கஷ்டத்துல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் உட்காந்துருக்காங்க. ஆனா அவங்களுக்குரிய என்ன நம்பிக்கை தெரியுமா? நான் ஒரு நாள்ல இருள இருந்தேன், கர்த்தர் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். பரவாயில்ல, இந்த துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்லை, இந்த போராட்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை, அனுதினமும் கர்த்தர் என்னை வெளிச்சத்தில் நடத்துகிறார். ஒரு நாளைக்கு நான் முடிக்கிறதுக்குள்ள எத்தனையோ முறை நான் சோர்ந்து போகிறேன், பலவீனப்பட்டு போகிறேன், ஒருவேளை மரணத்தை நோக்கி போவதற்கும் நான் சிந்திக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் என்னை பலப்படுத்தி எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எத்தனையோ பேர் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொலோசியர் புத்தகம் 1 அதிகாரம் 13ஆம் வசனம், தேவன் நம்ம அந்தகார இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினார். ஆமென். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஆமென். அல்லேலூயா. We are called out of darkness into light. It's our testimony. தேவன் நம்மை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை நீங்க கன்ஃபியூஷனா இருக்கலாம், ஒருவேளை நீங்க டேஞ்சரா இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு டைரக்ஷன் தெரியாம இருக்கலாம், என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். இந்த தேவன் உங்களுக்கு நம்பிக்கை நங்கூரமாய் இருக்கிறார். That's your testimony. உங்க சாட்சி என்ன தெரியுமா? இயேசு என்னை வெளிச்சத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். Salvation is not because we are perfect. It is the final seeing clearly. அதாவது இந்த salvation எனக்கு என்ன உதவி சொல்லுதுன்னா, இந்த ரட்சகரை
தெளிவாய் பார்ப்பதற்கு இந்த இந்த ரட்சிப்பு உதவியாக இருக்கிறது. ஆமென். We are not boasting in our past darkness, we are rejoicing in God's light. நான் என்னுடைய பழைய இருளை நான் என்ன பண்ணல, பெருமையா பேசல, நான் வெளிச்சத்தை பெருமையா பேசிட்டு இருக்கேன். அந்த வெளிச்சம் தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் நம்முடைய இருளான வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி நம்ம பழைய வாழ்க்கையை யோசி வாழ கத்த நம்மளை அழைக்கல. இந்த கிருபையின் வாழ்க்கை, இரக்கத்தின் வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். Do I remember and thank God for what He has rescued me from? நீங்க ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது எவ்வளோ இருளில் இருந்தேன், எவ்வளோ பாவ அடிமைத்தனத்தில் இருந்தேன், கர்த்தர் என்னை தேடி வந்து ரட்சித்தாரே என்று சொல்லுகிற எண்ணத்தில் வந்து உக்காந்து ஆண்டவர் ஆராதிக்கிறீங்களா? அந்த நன்றி இருக்கா? உங்களை தெரிந்து கொண்டாரு, உங்களை அழைச்சாரு, அந்த நன்றி இருக்கா? உங்க குடும்பத்தை தெரிந்து கொண்டாரு, உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தாரு, மறிக்க வேண்டிய நம்மை, மரணித்து போக வேண்டிய நம்மை, வியாதியின் படுக்கையில் ஏந்திரிக்காம அப்படியே போக வேண்டிய நம்மை கர்த்தர் உயிரடைய வைத்து பல நன்மை செய்து வாழ வச்சிருக்கிறாரு. அதற்கு நன்றியோடு நாம் வந்திருக்கிறோமா? இந்த தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மோடு கூட இடைப்படுகிறார். சங்கீதம் எப்படியா சொல்லுகிறது? 103 சங்கீதம் 2 வசனம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பக்கத்து சொல்லுங்க, அவர் செய்த. என்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் கசப்பா, என்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் குறை சொல்றவனா, என்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் சோம்பேறியா, என்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரை ஆராதிக்காம, என்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் வீட்டில் குடும்பமா ஆராதிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் செய்த நன்மையை மறந்துட்டான். ஆமென். அல்லேலூயா. நீங்க செஞ்ச நன்மையை உங்க சொந்தக்காரங்க மறந்துட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறார். உங்களால அவர் செஞ்ச நன்மையை கவுண்ட் பண்ண முடியுமா? எத்தனை பேர் உண்மையா கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, எனக்கு எண்ணில்லா நன்மைகளை செய்திருக்கிறார். நீங்களும் நானும் நன்மை செஞ்சா எண்ணி செய்வோம். எப்படி? எண்ணி பிளான் பண்ணி செய்வோம். ஆனா தேவன் பிளான் பண்ணி பண்ணல, அவர் எண்ணில் அடங்கா நன்மைகளை செய்திருக்கிறார். அவருடைய நன்மைகளுக்கு அளவே இல்லை. உங்க மேல அவர் மழையாக அவருடைய நன்மையை வர்ஷிக்க பண்ணியிருக்கிறார். ஆமென். தேவ பிள்ளையே, அவருக்கு தொடர்ந்து நன்றி சொல். வாழ வைக்கிற தேவனுக்கு நன்றி சொல்ல கர்த்தர் நாம் அழைத்திருக்கிறார். அதுதான் சாட்சி. அவருக்கு நன்றி சொல்றது தான் சாட்சி. மரணத்தில் என்னை விடுதலை ஆக்கினார், பாவத்திலிருந்து என்னை உயிர்ப்பித்தார், என்னை வாழ வைத்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கான பலத்தை தருகிறார். எங்கேயாச்சும் ஓடிடலான்னு நினைச்சேன், ஆனாலும் மாம்சம் ஜெயிக்கல, ஆவி ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. எங்க ஓடினாலும் பிரச்சனை இருக்கு, எங்க ஓடினாலும் உன் மாம்சம் உன்னை விடாது. கர்த்தர் உன்னை வாழ வைத்திருக்கிறார். ஆமென். அதுதான் சாட்சி. உன்னை மாற்றுகிறார், உன்னை உருவாக்குகிறார். ஏன்னா இது தேவன் கொடுத்த அழைப்பு. ரோமர்கள் நிருபம் 12 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் சொல்லுகிற, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல். உங்களுடைய நடத்தைகள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிச்சு நடக்க கூடாது. Because you are called to live a holy life. The holiness comes from the Lord. கலாத்தியர் 5 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது. Galatians chapter 5:16 says, நீங்கள் ஆவியில் நடக்கும்போது என்ன பண்ணீங்க? இந்த மாம்சத்தில் இருக்கிற கிரியைகளுக்கு என்ன பண்ண மாட்டீங்க? உங்களுடைய ஆவி, உங்களுடைய சரீரத்தை ஃபீட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறதை பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. குளத்துலையோ இல்லை தண்ணியிலையோ இருக்கிற மீனுக்கு எப்படியாவது குளத்தை விட்டு வெளில வரணும்னு ரொம்ப ஆசை. அந்த தண்ணியிலே இருந்து போர் அடிக்குது, அந்த தண்ணியிலே இருந்து போர் அடிக்குது. புதுசா ஒரு சீனரி வேணும், புதுசா ஒரு ஃபீலிங் வேணும்னு சொல்லி இந்த மீன் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு. அது கொஞ்சம் தலையட்டி பார்க்கும், இங்கேருந்து பார்த்தா அதெல்லாம் பச்சை பசேன்னு தெரியுது, அழகா இருக்க, நம்ம அங்கேயும் போய் வாழலாமே அப்படின்னு சொல்லி இந்த மீனுக்கு ரொம்ப ஆசை. ரொம்ப நாளாக குதிச்சு பார்க்குது, பல விதங்களில் ட்ரை பண்ணுது குதிச்சு. ஆனால் என்ன பண்ணுது? தொப்புன்னு திருப்பி தண்ணிலே விழுந்துருச்சு. ஒரு நாள் குதிச்சு ட்ரை பண்ணி முட்டி மோதி கடைசியாக
என்ன பண்ணிடுச்சு? தரைக்கு வந்துருச்சு. தரைக்கு வந்த பிறகு கொஞ்ச நேரத்தில் அந்த மீனுக்கு மூச்சு கூட விட முடியல. அப்பதான் அந்த மீனுக்கு தெரிஞ்சிச்சு, நான் தரையில் வாழ வேண்டியவன் இல்லை, தண்ணியில் வாழ வேண்டிய. நமக்கெல்லாம் ரொம்ப ஆசை, உலகத்தோட ஒத்த வேஷம் போடணும், அவங்க போடுற மாதிரி காஸ்டியூம் போடணும், அவங்க நடக்கிற மாதிரி நடக்கணும், அவங்க வாழ்கிற மாதிரி வாழணும், அவங்க பந்தாவா பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தண்ணியில் இருக்கிற மீனுக்கு தண்ணியில் இருக்க பிடிக்கலை, தரைக்கு வர மாதிரி. அந்த மாதிரி ஆண்டோருக்குள்ள வாழ்கிற பிள்ளைங்க, ஆண்டோடைய ஆவியில் நிரம்பி இருக்கிற பிள்ளைங்க இங்கிருந்து பார்க்கும்போது, உலகத்தை பார்க்கும்போது பச்சையாக தான் தெரியுது. சொல்கிறேன், அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். உங்களால் கண்டிப்பாக ஆண்டோடைய பிள்ளையாக இருந்தால் மூச்சு விடவே முடியாது. அவ்வளவு கேடும், அவ்வளவு கிறுக்கும், அவ்வளவு பாவம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதனால நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள, நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்க இந்த தேவன் வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக, அவருக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. அந்த சாட்சி நடத்தையில் இருப்பதற்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஆமென். இப்போ இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன பேசுறாரு எனக்கு தெரியாது. ஆமென். We have a higher calling. We have a higher purpose. நமக்கு விசேஷித்த நோக்கம் உண்டு. வெறும் சாப்பிட்றதும் தூங்குறதும் வேலைக்கு போகிறதும் பணத்தை சம்பாதிக்கிறதும் வீடை கட்டுறதும் புதுசாக பைக் வாங்குறதும் புதுசாக கார் வாங்குறதும் அதுக்கப்புறமா பிள்ளைங்களை திருப்பி படிக்க வைக்கிறதும் அவங்க படிப்புக்காக செலவு பண்ணுறதும் அவங்க இதெல்லாம் வேணும். இதெல்லாம் வேணான்னு சொல்லலை. இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். இதெல்லாம் வேணும். பட் அது உங்களுடைய விசேஷித்த அழைப்பு இல்லை. ஆமென். அது பூமிக்குரிய வேலை, அது பூமிக்குரிய சேவை. ஆனால் அதை நீங்கள் செய்யும்போது, கர்த்தருக்காய் செய்யும்போது கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. கர்த்தருக்காய் அதை நான் செய்யும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இருக்க இடத்துல லெட்ஸ் ஸ்டாண்ட் டுகெதர். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே உம்முடைய அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்க. God, you spoke to us. My testimony is based on you. It's not about me. என்னுடைய சாட்சி உம்மை சார்ந்ததாக இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும் சொல்லி நம்ம கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென்.